नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ராம் அப்படின்ற தன்னிலேயே ரமித்திருத்தல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். தன்னிலேயே ரமித்திருத்தல் அதை ஆத்மா ராமன் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மானா தான் இல்லையா? இப்போது நம்ம இந்திய நாட்டுக்கு கூட ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஆத்ம நிர்பார்னா இந்திய நாடு தனக்கு தானே சார்ந்திருந்துக்கணும், மற்ற நாடுகளை சார்ந்திராமல் அதனுடைய உற்பத்தி, விநியோகம், வியாபாரம் எல்லாம் தன்னைத்தானே சார்ந்திருக்கிறது ஆத்ம நிர்பார். தன் ஆத்மான தனக்கு தானேன்னு அர்த்தம், தான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்மா ராமன் கூட ஆத்ம நிர்பார் தான் ஒரு வகையில். எப்படி அப்படின்னா, அப்போ அவனே அவனுடைய ஆடைகளெல்லாம் உற்பத்தி செஞ்சுக்குவானா, உணவெல்லாம் பயிரிட்டு அவனே செய்வானான்னா அந்த மாதிரி நிர்பார் கிடையாது. என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் சாப்பாடு, உடையெல்லாம் இந்த உலகம் சார்ந்த விஷயம், இந்த உடலும் இந்த உலகம் சார்ந்த விஷயம். அப்போ அதில் அவன் மற்றவங்கள சார்ந்து இருந்துக்கிறான். யாரோ சமைச்சு கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனால் எந்த வகையில் அவன் ஆத்ம நிர்பார் அப்படின்னா, அவன் தன்னுடைய நிறைவுக்கு, மன நிறைவுக்கு உலகத்தை சார்ந்து இல்லாமல் இருக்கிறான். அவனை சரியாக அறிந்து கொண்டான். அந்த அறிவினால் அவனுக்கு இந்த உலகம் அதனோட கெப்பாசிட்டி போயிடுச்சு அவனுக்கு நிறைவை கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவன் ஏற்கனவே நிறைவில் இருக்கான். அந்த உலகம் எப்படி வேணால் போயிட்டு வந்துக்கலாம். அவனுக்கு அந்த நிறைவை மாறாமல் அவனிடம் அவனுடைய நிறைவு இருக்குது. ஏன்னா அவன் முழுமை, நான் அளவற்ற அழிவற்ற அறிவு, அனந்தம், ஆனந்தம் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவன்கிட்ட இருக்கிற அந்த நிறைவு, அதுதான் அதிலேயே ரமித்திருத்தல் ஆத்மா ராமன், அதுதான் ராம். இதுதான் மோட்சம். இந்த மோட்சம்தான் எல்லாரோடைய குறிக்கோள். ஏன்னா எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? தர்ம அர்த்த காமம்னு எதை நாடினாலும் அதுலேயும் குறிக்கோள் மனநிறைவு தான். மோட்சம் மனநிறைவை கொடுக்கக்கூடியது. அப்போது புருஷார்த்தத்துக்கு அந்த வார்த்தை புருஷார்த்தம்ன்ற அருகதை உடையது மோட்சம்தான். மற்றதெல்லாம் ஒரு டைவர்ஷனாக போயிடுது. அப்போ அந்த புருஷார்த்தமான அந்த மோட்சத்துக்கு ஞானம்தான் நம்மளுடைய சாதனை. என்னை பற்றி நான் இப்போ சொன்னோம் இல்லையா, அழிவற்ற அறிவு, ஆனந்தம். அப்படியா? நான் அழிவற்றவனா, நான் எல்லையற்றவனா அப்படின்னு குரு எனக்கு விளக்கி சொல்ல போகிறாரு. இந்த விளக்கத்தை ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் பொழுது நான் உட்காந்து கேட்டு அறிந்து கொள்ளணும், என்னதான் சொல்கிறாரு அவர். அப்போது அதை உட்காந்து கேட்கறதற்கு தேவையான அந்த மனப்பக்குவம், மன விசாலம், மன ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கர்மயோக வாழ்க்கை. அந்த கர்மயோக வாழ்க்கை ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா இந்த ஞானத்துக்குள்ளே வரும்போது ரொம்ப ஈஸி, அவ்வளோ ஈஸியாக அதுக்கப்புறம் அந்த ஞானத்தின் அடிப்படையில் மன நிறைவோடு அவன் வாழணும் மிச்ச வாழ்நாள் காலத்தை. அது அந்த கர்ம யோகிக்கு அது ஈஸியாக போயிடுது. இப்போ அந்த கர்ம யோகம் தான் நம்ம அனுமன் கிட்டேருந்து கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பகவத்கீதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். கர்ம யோகம் அப்படின்னா, நான் காரியங்களை செய்கிறேன், வாழ்க்கையில் நான் எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அந்த செய்கிற காரியங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து செஞ்சிடுறேன். இறைவனுக்கு அர்ப்பணமாக, அதை யஜ்ஞார்த்தம் குரு கர்ம அப்படின்னு சொன்னார் பகவான் பகவத்கீதையில். அப்புறம் அந்த காரியத்தின் பலனை நான் அனுபவிக்கும் பொழுது அப்போது பிரசாத புத்தி, சமத்துவம் யோகம் உச்சியதே. யோகம்னா கர்ம யோகம். இல்லை, சமத்துவம்னா என்ன அப்படின்னா, இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு, எது வந்தாலும் நித்திய சமசித்தத்துவம். நித்தியம் என்னிடம் சமசித்தம், சமமான மனநிலை இருக்கும். ஒரு இஷ்டமான விஷயம் வந்தோடனே துள்ளி குதிக்கிறதும், அனிஷ்டமான விஷயம் வந்தோடனே அப்படியே சோர்ந்து விழுறதும் இல்லாமல்
எது வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக அக்செப்டன்ஸ், டோட்டல் அக்செப்டன்ஸ், அதுதான் இந்த கர்மயோக பாவனை அப்படின்னு சொன்னார். பகவான் கீதையில் கர்மயோகத்துக்கு இன்னொரு சின்ன ஒரு டெஃபினேஷன் தராரு. ஏன் அவர் அங்கே தரார் அப்படின்னா, ஒருத்தன் சரி இறைவனுக்கு அர்ப்பணமாக நான் செய்யணும், என் வாழ்க்கை என்ன எங்கே விட்டுருக்கோ எதை என்னால் செய்ய முடியுமோ நான் செய்கிறேன், வர பலனையும் நான் பிரசாதமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் திருடுறேன், நான் திருடி தொழில் செஞ்சுக்கிறேன், காப்பாற்றுறேன், என் கடமை என் குடும்பத்தை காப்பாற்று, நான் திருடுறேன், மாட்டிக்கிட்டா பரவாயில்ல பிரச்சனை இல்லை பிரசாதம்னு ஏற்றுக்கிறேன், வந்தாலும் பிரச்சனை இல்லை பிரசாதம்னு ஏற்றுக்கிறேன், செய்யலாமா? அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, கர்மம் செய்யும் பொழுது குசலம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குசலம்னா விசாரணை, விசாரணை செய்து செய். என்ன விசாரணை செய்கிற? என்னுடைய இலக்கு தர்மமானதா, அந்த இலக்கை நான் அடையக்கு ஒரு வழியை பயன்படுத்துகிறேன் இல்லையா, அதுவும் தர்மமானதா? ஒரு பையன் நான் மார்க் வாங்கணும்னு சொல்கிறான், நான் +2ல் டாப் மார்க் வாங்கணும், இலக்கு தர்மமானது. ஆனால் அதுக்காக கொஸ்டின் பேப்பரை திருடவோ இல்லை காப்பி அடிக்கவோ செய்தால் அது அதர்மம். அப்போது நான் என்னுடைய இலக்கும் என்னுடைய அதனுக்காக நான் ஏற்படும் நான் ஏற்றுக்கொள்ளும் அந்த காரியமும் தர்மமாக இருக்க வேண்டும். அதை தான் பகவான் சொல்கிறார். அப்போது கர்மயோகம்னா தர்மமான காரியம் என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செஞ்சால் போதும். இப்போ நான் எப்போவுமே நம்மளுக்கு எதையாவது செய்யணும்ட்டு தான் வாழ்க்கை கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் தான் ஒரு நிமிஷமும் இருக்கும். அப்போ செய்ய வேண்டிய விஷயம், அது செய்ய வேண்டிய விஷயம்தானா, நான் செய்யணுமா, நான் இதை இப்போ எண்ணணுமா, நான் இதை இப்போ பேசணுமா, இந்த காரியத்தை நான் இப்போ செய்யணுமா, அதை நான் யோசித்து தான் செய்யணும். அந்த யோசித்து அது தர்மமாக இருந்தால் மட்டும், செய்ய வேண்டிய விஷயமாக இருந்தால் மட்டும் அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக செஞ்சுட்டு அதனுடைய விளைவு எப்படி வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இறைவன் நியதிகளாக இருந்து இந்த நிமிஷம் எனக்கு என்னென்ன அனுபவம் வரணும்ட்டு அவர் தான் அங்கே அந்த நியதிகளாக நிர்ணயித்து கொண்டிருக்கிறார், கர்ம விதிகளாக. அப்போ அந்த டோட்டல் அக்செப்டன்ஸில் ஈஸ்வர பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் இந்த கர்மயோகம். இப்போது இந்த கர்மயோகம் பார்த்துக்கிட்டு அதே சமயம் நம்ம கொஞ்சம் சுந்தரகாண்டம் இப்போ முடிக்க போகிறோம். ஏன்னா சுந்தரகாண்டத்தில் தான் ஹனுமன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஹனுமன் சலீசால அவர் குடுகுடுன்னு ஓடிடுறாரு. ஆனால் அவர் யார், அந்த ஹனுமன் யார்? அந்த ஹனுமன் சலீசாவை நம்ம அவருக்கு உபாசனை பண்ணி அவரை பற்றி பாடுறோம், அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அவரையே ஒரு ஞானியாக குருவாக நம்ம பார்த்து அவர்கிட்ட ஏற்றுக்கணும்னா அவர் யார், அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியுங்க நம்மளுக்கு. அவர் எங்கே இருக்கார்? ராமாயணத்தில் இருக்கார். ராமாயணத்தில் எங்கே வர்றாரு? அவர் வந்த உடனே சுந்தரகாண்டம் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அவரை நம்ம அங்கேருந்து பார்த்துக்கிறோம். இப்போ ஹனுமன் நம்ம எங்கே பார்த்துட்டு இருந்தோம்னா, அசோகவனத்தில் சீதா பிராட்டியை பார்த்து அவங்க கிட்ட சூடாமணியை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. ராவணனை இப்போ பார்க்கணும், இன்னொரு வேலை இருக்குது, அம்மாவை பார்த்தாச்சு, இவன்கிட்ட மெசேஜை கொடுக்கணும். அப்போ ராவணன் கிட்ட கொடுக்கணும். அவனோட அட்டென்ஷனை எப்படி கிராப் பண்ணுறது? அசோகவனத்தை சீத்தை இருக்கிற இடத்த தவிர எல்லாத்தையும் அழிச்சார். நியூஸ் போச்சு, ஏதோ ஒரு குரங்கு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. அவன் ஃபஸ்ட்டு சும்மா சாதாரண ஆளுங்களை அனுப்பிச்சான். ஒரு 80,000 பேரை அனுப்பிச்சு பண்ணுறான். அவர் சும்மா நம்ம சினிமாலெல்லாம் அந்த ஹீரோ ஒரே ஆளாக எல்லாரையும் அடிப்பார்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டாரு. அப்போது நம்மளாம் சினிமா பார்க்கும்போது திட்டுவோம், இது என்ன ஸ்டண்ட் சீனா, இப்படியெல்லாம் யாராவது சண்டை போட முடியுமா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுக்க மாட்டாங்களான்ட்டு. ஆனால் நம்ம ஒன்றும் அவங்களெல்லாம் சொல்ல முடியாது சினிமாக்காரங்க. ஏன்னா வால்மீகி அப்படி தான் எழுதியிருக்காரு, அப்படி தான் ஹனுமன் அன்னைக்கு சண்டையும் போட்டிருக்காரு. ஒரே ஆளாக நின்று 80,000 அடிச்சுட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ணாத மாதிரி அப்படியே ஜாலியாக அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அசோகவனத்தினுடைய என்ட்ரன்ஸில் ஒரு மதில் மாதிரி இருக்குது, அங்கே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். இப்போது 80,000 சோல்ஜர்ஸ், 80,000 கிங்கரர்களும் காலின்னு தெரிஞ்சோன்னே ராவணனுக்கு கோபம் வருது. கோபத்தில் அவனுடைய அந்த அரண்மனையில் அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா சபையில், அதில் ஒருத்தனை பார்க்குறான், ஒரு வீரன். அவன் பேர் ஜம்புமாலி. பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ என்ன தான் அனுப்புகிறாருன்ட்டு.
சிங்கிள் பர்சனாக போகிறான். இப்போ ஃபஸ்ட்டு 80,000 போனாங்க, இப்போ ஒரே ஆள். இந்த ஜம்புமாலி ஒரு பயங்கரமான வீரன், ஒரு பலசாலி, கரிய நிறம், சிவந்த கண்கள், சிவப்பு ஆடை அணிந்து கொண்டு அவனுடைய ரதத்தில் இருக்கிற அந்த ரதத்தை இழுக்கிறதே எதுன்னா இந்த மியூலுன்னு சொல்லுவோம்ல, குதிரைக்கும் டாங்கிக்கும் பிறந்தது அந்த கோவேரி கழுதுன்னு சொல்லுவோம், அந்த கோவேரி குதிரை அதுதான் இழுத்துட்டு போகுது. அந்த ரதத்தில் போகிறான் அவன், இந்த ஜம்புமாலி போகிறான். இப்போ அவன் அனுமனை பார்க்குறான், ஓ இவர் தானான்ட்டு. அனுமனுக்கு கொஞ்சம் உற்சாகம், அடுத்த ஆள் வந்துட்டாங்க, நம்மளுக்கு சும்மா விட்டுட்டாங்களான்னு தெரியல. அடுத்த ஆள் வந்தோடனே உற்சாகத்தோடு பார்க்குறாரு. இவன் பலவிதமான அஸ்திரங்களால் அவரை வந்து தாக்குறான். அப்போது அந்த அஸ்திரம்லாம் அவரை வந்து மேலே குத்துது. அவர் ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட்டு குத்த விட்டுறாரு. இன்னும் நம்ம படத்தில் கூட பார்ப்போம், ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை அடி வாங்குவார் இல்லைன்ட்டு, அப்புறம் போய் விழுவார். விழுந்து அப்படி ஒரு அடியை பார்ப்பார், ரத்தம் வந்திருக்கும். ரத்தம் வந்தோடனே ஒரு கோவம் வந்து திருப்பி அடிப்பார்ல, அதே மாதிரி தான் எங்கள் ஆஞ்சநேயரும் பண்ணுறாரு. இந்த அம்பை எடுத்து போடுறாரு, மேலே ரத்தம்லாம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஒரு கோவத்தில் வந்து இந்த ஜம்புமாலியை வந்து அட்டாக் பண்ண போகிறாரு. அப்போ வந்து அவன் மேலே வந்து ஒரு மரத்தை பிச்சு எடுத்து வீசுறாரு. அந்த அம்புகளாலே மரத்தை அவன் அழிச்சிடுறான். அடுத்து ஒரு பெரிய கல்லை எடுத்து வீசுறாரு, அதையும் அவன் அம்புகளாலேயே அழிச்சிடுறான். என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கிங்கரர்களை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய இரும்பு உலக்கையை எடுத்திருந்தாரு. அதே உலக்கையை போய் எடுத்து நல்லா சுழட்டுன்னு சுழட்டி ஒரு வீசுறாரு. அந்த அவர் எவ்வளோ பலசாலி, அந்த சுழட்டி வீசின அந்த பவரில் அவனுடைய ரதமோ அந்த கோவேரி கழுதைகளோ இல்லை அவனோ இருக்கிற இடமே தெரியல, ஒரு உறுப்பு கூட கிடைக்காம ஃபுல்லாக நாஸ்தி ஆகிட்டான். இப்போது நியூஸ் திருப்பி வந்து அங்கே அரண்மனைக்கு போகுது ராவணனுக்கு. இப்போ அனுமன் என்ன பண்ணுறாரு, இவனை அழிச்சிட்டு சும்மா இல்லை, அங்கே பக்கத்தில் ஒரு கோவில் மண்டபம் மாதிரி இருக்குது, அதையும் போய் துவம்சம் பண்ணிடுறாரு. அங்கே இருக்கவங்களும் அவரை தாக்குறாங்க, அவங்களையும் எல்லாம் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு சொல்கிறாரு, நான் ராம தூதுவன், வந்து சீதா பிராட்டியை பார்த்து பேசிட்டு உங்கள் லங்கையும் அழிச்சிட்டு நான் போகிறேன், நீங்கள்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு பிரகடனம் செய்து அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்போது அடுத்து ராவணன் என்னடா இது ஜம்புமாலியும் போயிட்டான்னு சொல்லிட்டு 7 மந்திரி குமாரர்களை அனுப்புகிறான். அந்த 7 பேரும் இளையவர்கள், பெரிய படைகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க ரதத்தில், வந்து அப்படியே எல்லாரும் அவனை சுற்றி வராங்க. வந்து அனுமனை பார்த்து 4 பக்கத்துல இருந்தும் அம்புகளால் தாக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கொசு அடிக்கிற மாதிரி இப்படி கையில் தட்டி தட்டி எல்லாரையும் காலி பண்ணி 7 பேர் கூட வந்த படைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். சில பேர் இப்படி நசுக்கிறார், சில பேர் தொடைக்கு நடுவில் நசுக்கிறார், சில பேர் இப்படி பிடிச்சி அவரோட நெஞ்சில் நசுக்கி எல்லாரையும் வந்து துவம்சம் பண்ணிடுறார். 7 பேரும் மறுபடியும் காலி. திருப்பி நியூஸ் போகுது, ராவணனுக்கு இப்போ வந்து ஸ்லைட்டாக ஒரு பயம் வருது. என்னடா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சாதா சோல்ஜர் அனுப்பிச்சோம், இப்போ கொஞ்சம் லெவல் அதிகம் பண்ணிட்டே அனுப்புகிறோம், எல்லாரும் யாரையுமே தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அடுத்து படை தளபதிகள் 5 பேரை அனுப்புகிறான். 5 படை தளபதிகளை கூப்பிட்டு நீங்கள்லாம் போங்க. அப்புறம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வார் மீட்டிங் மாதிரி வைக்கிறான். வச்சு நம்மலாம் யார் யாரையோ சந்திச்சிருக்கோம், கந்தர்வர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் எல்லாம் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு இந்த பெப் டாக் கொடுத்து போங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்திர சஸ்திரங்களை வச்சு தாக்கி அவனை பிடிச்சிட்டு வர பாருங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றியோ தோல்வியோ எது நிச்சயம் நம்மளுக்கு தெரியாது போர்னு வந்துட்டா, ஆனால் உயிரை காக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். பயம் வந்துருச்சு, இவங்களும் போயிடுவாங்க, கொஞ்சமாவது பாதுகாத்து வைக்கணும்ல, உயிரை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். இவங்க 5 பேரும் நல்ல ரஜோகுணம் போட்டி போட்டுட்டு வராங்க, நீயா நானா யாரை பிடிக்கிறதுன்ட்டு. 5 பேர் அவங்களோட படையும் வருது, யானை படை, குதிரை படை, தேர்ப்படை எல்லாம் வருது, பெரிய படைகளோடு இந்த 5 பேர் வராங்க. ரதங்கள்லாம் வச்சுட்டு அஸ்திர சஸ்திரங்களோட வந்து 5 பக்கமும் சுற்றி நின்று அம்புகளால் தாக்குறாங்க. இவர் தன்னுடைய சைஸை பெருசாக்கிக்கிறார். இப்போ பார்த்தா அந்த இமயமலையில் மேகம் மூடுற மாதிரி இந்த அம்பு மேகங்கள் இவர் மேலே வந்து தாக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வானத்தில் போயிடுறார். இவர் தான் பறக்கக்கூடியார் இல்லையா, வானத்தில் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு டைவ் ஜம்ப்பு, இந்த அப்படியே இந்த ஹீரோலாம் அந்த படத்தில் அப்படியே வந்து லேண்ட் ஆவாங்களே அந்த மாதிரி மேலே வேகமாக வந்து லேண்ட் ஆகி
ஒரு அந்த படை தளபதியோட ரதத்து மேலேயே குதிச்சு அவனை காலி பண்ணிடுறாரு. அப்போ மித்த இருக்க 4 பேர்ல ஒரு 2 பேர் தாக்குறாங்க. அப்படி பார்க்குறாரு, பக்கத்துல இருக்க ஒரு மரத்தை பிடிச்சி அடிச்சு அந்த 2 பேரும் காலி. இந்த பக்கத்துல இருந்து இன்னும் 2 பேர் தாக்குறாங்க. அங்க இருக்கிற மலையை அப்படியே அவங்க மேல சாய்ச்சு அவங்களையும் காலி பண்ணிடுறாரு. மிச்சம் கூட அந்த படை இருக்கு, அதுல குதிரைகளை வச்சே குதிரைகளை அடிச்சு, யானைகளை வச்சே யானைகளை அடிச்சு, தேரை வச்சே தேரை அடிச்சு எல்லாரையும் திருப்பி காலி பண்ணிடுறாங்க. ஏதோ மிச்சம் இருந்த கொஞ்சம் சோல்ஜர்ஸ் திருப்பி ஓடுறாங்க. ஓடி போய் சொல்றாங்க ராவணன் கிட்ட, எல்லாம் ஒன்றும் முடியல, தளபதிகள் காலி. என்னன்னா அவனுக்கு கோபம், கண்ணில் கண்ணீர் வருது. அதை மறைச்சிக்கிட்டு அடுத்து யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இளைய மகன் அக்ஷயகுமார் அவனை பார்க்குறாரு. அக்ஷயகுமாரனை பார்த்தோன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் வாயே பேசலை, அமைதி, சைலண்ட், ஐ டு ஐ தான். அவன் எழுந்து கிளம்பிட்டான். அக்ஷயகுமாரன் ரொம்ப இளையவன், சின்ன வயசு, அந்த டீனேஜர் தான். ஆனால் அவன் பல தபதங்கள் செய்து அவன் ஒரு ஒரு தங்க ரதமும், அந்த ரதத்தில் குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதம், அது எவ்வளோ வேகம் வேணாலும் சேரும், வானத்தில் கூட பறக்கும் அப்படிப்பட்ட ரதம். அப்புறம் ஒரு தங்க நிறத்தில் கலர் கலராகவும் இருக்குது, அப்படி ஒரு வில்லும் வச்சுருக்கான். அதோட வரான், ஒரு தேஜஸ்வியாக வரான். அவன் வர்றதை பார்க்குறாரான் அனுமன். வந்து எதிர்க்க நின்று அவனும் ஒரு நிமிஷம், யார் இது, எங்கள் படை தளபதிகளை 80,000 கிங்கரர்கள்லாம் இப்படி சர்வ சாதாரணமாக இப்படி அழிச்சு போட்டவர், இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இப்போ அனுமன் எப்படி இருக்காருன்னா, அவர் தங்க நிறமாக ஜொலிக்கிறவர். அவர் அந்த இளம் காலை பொழுது இல்லையா, அந்த நைட்டில் தான் அவர் வந்து தேடிட்டு வந்து, இப்போ இளம் காலை பொழுது தான். அதில் வந்து அந்த ஒரு தாமரை அந்த விடிய காத்தால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இவ்வளோ பேரை அழித்து நைட்டெல்லாம் தேடி வேலை செஞ்சாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த தாமரை மாதிரி உட்கார்ந்துருக்காராம். அவர் மேலே இந்த அம்புகள்லாம் பட்டு இந்த இருக்கிற அந்த இரத்த துளிகள்லாம் அந்த தாமரை மேலே செஞ்சந்தனத்தை தூவி விட்டா மாதிரி, அவரோட இந்த சுருளையான அந்த முடி வந்து அப்படியே அந்த அவர் பவனகுமாரர் இல்லையா, அந்த இளம் காற்றில் அது பறந்துக்கிட்டு ஒரு பயங்கர ஒரு வேலை செய்த ஒரு ஆள் மாதிரி இல்லாமல் ஒரு தேஜஸ்வியான ஒரு வீரனாக அவ்வளோ அழகாக அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அந்த மதில் சுவரில். இதை இந்த அக்ஷயகுமாரன் பார்க்குறான். அவருடைய பலம், வேகம், வீரம், இது எல்லாத்தையும் பார்த்து அவன் மனசில் ரெஸ்பெக்ட் வருது. அவனோட அந்த பார்வையிலேயே ஒரு மரியாதை இருக்குது. இனிமேதான் ஆனால் ரெஸ்பெக்டோட பார்க்குறான். யோசித்து தாக்க ஆரம்பிக்கிறான். அனுமன் வந்து அவர் வந்து அவனும் பார்க்குறாரு, சின்ன பையன் எப்படி அவனோட அஸ்திரங்களெல்லாம் பார்க்குறாரு, எப்படிப்பட்ட இதெல்லாம் அவன் போடுறான் அப்படின்ட்டு. ஆனால் குறுக்க பூந்து பூந்து போகிறாரு. எப்படி நம்ம படத்தில், மேட்ரிக்ஸ் படத்துலலாம் பார்ப்போம், புல்லட் நடுவில் போகிற மாதிரி ஆரோ நடுவில் பறக்கிறாரு இவர். அவனால் தாக்கவே முடியல. அவனுக்கு இவரை எப்படி தோக்கடிக்கணும்னு தெரில, அவருக்கு இவனை எப்படி தோக்கடிக்கணும்னு தெரில. ஆனால் இவர் வந்து ரசிக்கிறாரு, இந்த சின்ன வயசில் இப்படி இருக்கானே இவனை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, ஆனால் இவன் ராட்சசனாக இருக்கானே, ராவணனுக்காக சண்டை போடுறான், இவனை விட்டு வச்சோன்னா அடுத்து ராமர் யுத்தம் செய்ய வரும்போது இவன் வருவான், பெரிய பலமாக வேற இருப்பான், இப்போ வேணாம், விட்டு வைக்க வேணாம், அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு வானத்தில் பறந்துட்டு இருக்கிறதுனால அக்ஷயகுமாரனோட ரதமும் வானத்தில் அவனும் எழும்பி வரான் அவரை அடிக்கிறதுக்கு. அப்போ வானத்தில் எழும்பினோடனே, இவர் வாயு புத்திரர், இவருக்கு வாயு தான் பலம், அதனால் அந்த அவருடைய ரதத்தையும் தேரையும் பிடிச்சி இழுத்து வீசிடுறாரு. அவன் ரதம் தேர் இல்லாமல் கீழே போகிறான். ஆனால் அவனுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கனால அவன் அப்படியே மேலே எழுந்து வரான். எழுந்து வந்து அப்படியே தாக்க முயற்சி பண்ணும்போது இவர் போய் அவன் காலை பிடிச்சிடுறாரு, பறந்து போய் பிடிச்சி அவனை சுழற்றி கீழே வீசி அக்ஷயகுமாரன் வதம் செஞ்சிடுறார். இப்போ இளைய மகன் இறந்துட்டான்னு இப்போ நிர்கதியாக இருக்கான் அவன். அடுத்து என்ன அனுப்புறது? ராவணனுக்கு பயம் ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம், மூணும் அவனை போட்டு வாட்ட அவன் வந்து அடுத்து இந்திரஜித் கூப்பிட்றான். அவனுடைய இளைய மகன், அவனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மகன் இந்திரஜித்து. அவன் பலசாலி, ராவணனுக்கு அப்புறம் அவன் தான் அங்கே ஆட்சி செய்ய போகிறவன். அதனால் கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை நான் அனுப்பக்கூடாது தான் இந்திரஜித், ஆனாலும் இந்த போர் நியமங்களை பார்க்கும்பொழுது அடுத்து நான் உன்னை தான் அனுப்பிச்சாகணும், அதனால தான் அனுப்புகிறேன், வேறு எதுவும் இல்லை. நீ வந்து எனக்கு வந்து மற்றவங்களெல்லாம் அனுப்பும்போது கூட ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவங்க அடுத்து ஜெயிச்சிருவாங்களான்ட்டு. உன் விஷயத்தில் எனக்கு டவுட்டே இல்லை, நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியும். இப்போ நீ எதிர்கொள்ள போகிற எதிரி யாருன்னு யோசிச்சுட்டு போ.
இவனுக்கு படை நம்ம நம்பர்ஸ்ல அனுப்பிச்சு பார்த்தோம், பெரிய 80,000 பேர் அனுப்பிச்சு பார்த்தோம், ஒன்றும் அங்கே வேலைக்கு ஆகல. அதனால படை பலம் வச்சு ஜெயிக்க முடியாது. இவனுடைய பலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம கிட்ட வஜ்ராயுதம் இருக்கு. ஏன்னா ராவணன் இந்திரலோகத்தையே கை கொண்டு கொண்டான். அப்போ வந்து வஜ்ராயுதம் அவன்கிட்ட இருக்கு, வஜ்ராயுதத்தை வச்சு நம்மளால ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதே மாதிரி இவனுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கு, எந்தவித ஒரு ஆயுதத்தாலையும் இவனை நம்மளால வெற்றி கொள்ளவும் முடியாது. அதனால உன்கிட்ட இருக்கிற அஸ்திர சஸ்திரங்களை நல்லா மனசுல யோசிச்சு நீ போய் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு யோசனையோட ஒரு விசாரணையோட போயிட்டு கரெக்டா நீ செயல்படு. அதே சமயம் உன் உயிரை பாதுகாத்துக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான், செது போயிடாத, வந்துடு பத்திரமா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இந்திரஜித் போறான். அவனுடைய அந்த ரதத்தை வந்து 4 புலிகள் இழுத்துட்டு போகுது, இந்திரஜித்தோட ரதத்தை. அவனுடைய அவன்கிட்ட இருக்கிற, அவனும் தபஸ்வி, அவன்கிட்ட பல அஸ்திர சஸ்திரங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் போறான். அங்க போயிட்டு வந்து அந்த அனுமன் எதிர்த்து நிற்கிறான். 2 தேஜஸ்விகள் இங்க ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து நிற்கிற இந்த காட்சி. ஏற்கனவே அனுமன் இங்க சண்டை போடுறத பார்க்க அந்த கந்தர்வர்கள்லாம் மேலே கூடி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்திரஜித் வந்தோன்னு ஒரு உற்சாகத்தோட எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த சண்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த இந்திரஜித் போய் நிற்கிறான். அனுமன் பார்க்குறாரு, அவனையும் பார்க்குறாரு, இந்த இளைய மகன் ராவணனுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பலத்தை இவன் பார்க்குறான், இவர் பலத்தை அவன் பார்க்குறான். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 அம்புகள் அவன் எய்தும் பொழுது தப்பிச்சிடுறாரு, நடுவில் குறுக்க பூந்து போயிடுறாரு. அவனும் பார்க்குறான், இவர் எப்படி இந்த குரங்கு எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அடுத்து வந்து அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனை திணறடிக்கிற மாதிரி அவன் முன்னாடியே வந்து நின்றுடுறாரு. அடுறா அப்படின்ற மாதிரி நின்றுடுறாரு. அவன் உடனே இதுதான் சான்ஸ்ன்ட்டு பிரம்மாஸ்திரத்தை எய்து. இப்போது அனுமனுக்கு வந்து சடனாக அவர் கட்டுப்பட்டுட்டார், அவரால் ஒன்றும் அசைய முடியல, கட்டுப்பட்டார். அவருக்கு புரிஞ்சிருச்சு பிரம்மாஸ்திரம் இது. ஆனால் என்னன்னா அனுமன் வந்து பிரம்மதேவன் கிட்ட வரம் பெற்றவர், அவரை வந்து பிரம்மாஸ்திரம் கட்ட முடியாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது பிரம்மாஸ்திரம்ட்டு, இது பிரம்மதேவன் கட்டளை இல்லையா, நான் கட்டுப்பட்டுக்கிறேன் அப்படின்றார். இப்போ தன்னால் அந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியும், ஆனாலும் இது பிரம்மதேவன் கட்டளை, நான் இப்போ கட்டுப்பட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு இறங்கி போறார். ஏன்னா அவர் மனசுல ஒரு சிந்தனை இருக்கு, இவன் நம்மளை கொல்லலை, கட்டுறான் அப்படின்னா நம்மளை ராவணன்ட்ட கூட்டிட்டு போவான், அப்போ அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இதான் வாய்ப்பு. அதுக்காக வந்து தன்னை அங்கே கட்டுப்படுத்தி கொள்கிறார். இது சில பேர் இந்த கதையை சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அனுமன் கிட்ட வந்து கெஞ்சிதான், எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நான் தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல் அஸ்திரம்ன்ட்டு, உங்களை கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு கட்டுப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் வந்து சரி கட்டிக்கோ அப்படின்னு விட்டாராம். அந்த மாதிரி அவரால் வெளில வர முடியும், ஆனால் அவர் வந்து அதை நினைவில் கூர்ந்து கட்டுப்பட்டு கொண்டார். அப்போ என்ன, அது கட்டுப்பட்டு விழுந்த உடனே இந்த சண்டையை பார்க்கறதுக்கு அங்கே கூடியிருந்த இந்த ராட்சசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, மற்றவங்கலாம், அவங்களாம் ஓடி வராங்க, ஓடி வந்து கட்டுப்பட்டோன்னு நிறைய சங்கிலி கயிறெல்லாம் வச்சு கை காலெல்லாம் கட்டுறாங்க. இந்திரஜித்துக்கு இதை பார்த்தோன்னா தப்பு நடந்து போச்சே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பிரம்மாஸ்திரம் ஒருத்தரை கட்டினதுக்கு அப்புறம் வேற எந்த அஸ்திரத்துக்கும் எந்த கட்டுக்கும் அங்கே வேலை இல்லை, வேற இதால் அங்கே கட்டினேன்னா பிரம்மாஸ்திரம் போயிடும், அதுக்கு அது ஒரு அவமரியாதை, நான் கட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன வந்து அப்படின்ற மாதிரி. அப்போ இந்திரஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு பிரம்மாஸ்திரம் அங்கே விலகிடுச்சுட்டு. ஆனா அனுமன் அமைதியா கட்டுப்பட்டு இருக்காரு. அப்போ அவனுக்கு தெரியுது இவர் வேணுவிட்டே கட்டுப்பட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம அவனுக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம இப்போ காலின்னு நினைக்கிறான். ஆனாலும் பார்க்குறான் அவர் கட்டுப்பட்டு தான் இருக்காருன்னு தெரிஞ்சோடனே அந்த தைரியத்தில் இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ராட்சசர்களும் சும்மா இல்லை, அவங்க ராட்சசர்கள் இல்லையா, அவரை துன்புறுத்துறாங்க, இம்சை பண்ணுறாங்க அனுமனை. இப்போ தான் அவரை சும்மா கட்டில் இருக்காரு, அவராலேயா வெளில வர முடியாது, போகிறாரு. இப்போ போயிட்டு கடைசியாக இலங்கை வேந்தன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான் இந்திரஜித். நிறுத்தப்போ அந்த காட்சியும் ரொம்ப அழகாக வால்மீகி வர்ணிக்கிறாரு. அங்கேயும் அந்த 2 தேஜஸ்விகள் ஒருத்தரை ஒருத்தர் அங்கே பார்த்து கொள்கிறார்கள். அப்போது அனுமன் வந்து அந்த ராவணனை பார்க்கும்பொழுது அவன் உட்கார்ந்துருக்கிற அந்த கம்பீரம்,
அவனுடைய பலம், அவனுடைய அந்த அரண்மனையோட அழகு, அவனுடைய கிரீடம், அந்த கிரீடத்துல இருந்தே முத்து சரங்கள் அப்படி தொங்குது. அவன் கரிய நிறத்துல இருக்கான். அவன் மார்பில் இருக்க அந்த முத்துமணி மாலைகள்லாம் இந்த கார் மேகம் இருக்கும் பொழுது அந்த வெள்ளை கொக்குகள் பறந்து போகும்ல லைனா, அந்த மாதிரி அழகா இருக்கான் அவனுடைய அந்த விரிந்த மார்புல. இப்படி ஒரு பலசாலி, ஒரு கம்பீரமும் அழகும் உடையவன், இவன் மட்டும் தர்மவானா இருந்துட்டா இவனை ஜெயிக்க யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி இப்படி பண்ணியும் அதர்மியா இருக்கிறானே அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறாரு. இந்த ராவணனும் பார்க்குறான் இவருடைய பலம் இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனா இவன் மனசுல பயம். அவனுக்கு வாலி சுக்ரீவன் எல்லாம் தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லையே, வாலி சுக்ரீவன் பலம் எனக்கு தெரியுமே, இந்த குரங்கு அப்படி இல்லையே, பயங்கரமான பலசாலியா இருக்கிறானே, உருவம் மாறுறானே, இப்படி யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல பயம். இது யாராவது தேவர்கள் தான் ஏதோ சேர்த்து நீங்க அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு யாருன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவங்க எப்படி விசாரிக்கிறாங்க, அனுமன் எப்படி பதில் சொல்றாருன்ட்டு பார்த்தோம்.